இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது எந்த பக்கத்திலிருந்து நமக்கு ஆபத்து வருகிறது என்று தெரியாது. நாம் ஆபத்தின் காலத்தில்தான் நம்முடைய நாட்களை பயணித்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் நாம் பயத்தோடு நடுக்கத்தோடு தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆபத்து என்னை சூழ்ந்து விடுமோ, இந்த ஆபத்து என்னை கொன்று விடுமோ, இந்த ஆபத்தில் நான் சிக்கி தவித்து விடுவேனோ, இந்த ஆபத்திலிருந்து என்னை விடுவிப்பார் யாரும் இல்லையோ என்று பல கேள்விகளோடு தான் அன்றாட நாட்களை நாம் கடத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கோட்டையும் அரணுமாய் இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன். உன்னுடைய ஆபத்து நாட்களில் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 46:1 இவ்வாறாக சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நாம் இன்றைக்கு அனுகூலமாய் நம்முடைய நாட்களை நடத்தி கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் நமக்கு பலனை தந்து கொண்டிருக்கிறார். ஆபத்து காலங்களில் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு முன்பாக தோன்றி நம்முடைய ஆபத்தின் நாட்களை மாற்றி நமக்கு பலனையும் தந்து சுகத்தையும் தந்து நம்மை வழிநடத்தி கொண்டு செல்கிற நல்ல தேவனைத்தான் இன்று ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அநேக குடும்பங்களில் பலவீனப்பட்டு காணப்படுகிறார்கள். ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு பலவீனம், மாம்சத்தில் ஒரு பலவீனம். இந்த பலவீனம் எப்பொழுது மாறும்? இந்த பலவீன கட்டிலிருந்து எனக்கு எப்பொழுது ஒரு விடுதலை கிடைக்கும் என்று அநேகர் தேவ சமூகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட ஜலங்கள், தண்ணீர்கள், வெள்ளங்கள் கொந்தளித்து வந்தாலும் நான் நிற்பேன். அந்த சத்ருவின் கிரியைகள் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. நீ சேதப்படுத்தி விடுமோ, என்னை வாரிக்கொண்டு போகுமோ, எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்களே, அவர்கள் என்னை வீழ்த்தி விடுவார்களோ என்று ஒரு பயத்துடன் காணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளையே, உன்னை பார்த்துத்தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் பயத்திலிருந்து நான் உனக்கு விடுதலை தருவேன். உன்னுடைய சிந்தனையில் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பயத்தை உண்டாக்கக்கூடிய அந்த காரியத்திலிருந்து உன்னை நான் விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். என் புருஷன் என்னை பயம் காட்டி கொண்டிருக்கிறார், என் பிள்ளை என்னை பயம் காட்டி கொண்டிருக்கிறார்கள், என் சொந்த பந்தங்கள் என்னை பயம் காட்டி கொண்டிருக்கிறார்கள், என் உற்றார் உறவினர்கள் என்னை பயம் காட்டி கொண்டிருக்கிறார்கள், நான் சிநேகித்த நண்பர்களெல்லாம் என்னை பயம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். வேலை செய்கிற இடத்துல ஒரு பயம், தொழிலில் ஒரு பயம், எதை கண்டாலும் பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்தாண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதேயுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். என்னுடைய கரம் உங்கள் மேலே இருக்கிறது. நீங்கள் சத்துருவை கண்டு பயப்படாதீர்கள். உங்களுக்கு விரோதமாய் ஏவி விடுகிற அம்புகளை பார்த்து பயப்படாதீர்கள். நான் உனக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் நான் இருக்கிறேன். நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட பலவீனங்களும் எப்பேற்பட்ட சத்துருவின் கிரியைகளும் உங்களை நெருக்கி கொண்டு வந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. என்னுடைய கரத்துக்குள் நீங்கள் அடங்கி இருப்பீர்களே ஆனால், என்னுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து இருப்பீர்களே ஆனால், நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்கள் என்னிடத்தில் வந்து இருப்பீர்களே ஆனால், உங்களை எந்த அணுவும் சேதப்படுத்த முடியாது, எந்த பொல்லாங்கனுடைய கிரியையும் சேதப்படுத்த முடியாது. காரணம் என்ன தெரியும்?
தெரியுமா? என்னுடைய கோட்டைக்குள், அரணான கோட்டைக்குள், பலமுள்ள கோட்டைக்குள் நீங்கள் புகுந்து இருக்கிறீர்கள். அந்த அரண்மனைக்குள்ளாடி, அந்த கோட்டைக்குள்ளாடி எந்த சத்ருவும் உள்ளே நுழைய முடியாது. உங்களுக்கு பாதுகாவலாக தூத சேனைகளை நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன். அவர்கள் உங்களை பாதுகாத்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எங்களுக்கு பலன் நீங்கள் தான் ஆண்டவரே, அடைக்கலமும் நீங்கள் தான் ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் துணையாய் இருக்கிறவரும் நீங்கள் தான் ஆண்டவரே. எந்த தீங்கும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் எங்களோடு கூட இருந்து வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகளை மாற்றி அவர்களை பலத்தோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு தேவன் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.